ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுரக்காய் பாயாசம் செய்கிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு சுரக்காய் இது க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுக்கணும். அதுக்குள்ளே ஒரு லிட்டர் பால், 1/2 கிலோ சர்க்கரை, இன்னும் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி, இது பாதம், இது முந்திரி விதை, தர்பூஸ் விதை. இதை நான் உரிச்சிட்டு துருவி காட்டுறேன். 1 லிட்டர் பால் போட்டுட்டேன். இது நல்லா சூடாகின்னு இருக்கட்டும். அது கூட போய் சுரக்காய் வந்து துருவி எடுத்துடலாம். இங்கே பால் சூடாகிட்டே இருக்கோம், நாங்கள் சுரக்காவும் நாங்கள் துருவிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு பால் சூடு பண்ணுறதுக்காக போட்டுட்டோம். பால் சூடு பண்ணிடலாம். தண்ணி போடாமல் திக்காக பால் இது சூடாகின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே சுரக்காய் போய் துருவி வந்துடலாம். இதுமாரி உரித்து உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்துடணும். விதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், துருவிக்கணும். நல்லா துருவிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி வரும், நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும் இல்லைம்மா? இந்த இதுலேயே வரும் சுரக்காயில். பாருங்க எவ்வளோ தண்ணி வந்தது சுரக்காயில். இது எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு பால். சூப்பராக கொதிச்சு. இப்போ வந்து சுரக்காவை போட்டுக்கலாம். நல்லா வேகணும் பால்லையே. பால்லையே சுரக்காய் நல்லா வேகணும். சில பேர் வந்து குக்கரில் கூட வேக வச்சுருவாங்க. அது நல்லா இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்காது. பாலில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் போட்டுடலாம், அதில் வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் கூட அப்படியே விடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா அடி பிடிச்சிடும். ஜவ்வரிசி கூட தண்ணி போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போது இது நல்லா பாதி வெந்துடுச்சுன்னா அதில் போட்டுடணும். பார்த்தீங்களா, கலர் வந்துட்டு இருக்கு பாருங்க, கிண்டிக்கிட்டே இருக்காங்க. பாதி வெந்துடுச்சு இது. இப்போ வந்து ஜவ்வரிசி போட்டுக்கலாம். 100 கிராம் ஜவ்வரிசி. ஜவ்வரிசியும் உள்ளே போட்டுட்டாங்க. இது ரெண்டும் சேர்ந்து பால்லே குக் ஆகும். நல்லா திக்காக இருக்குது பாருங்க, நல்லா வெந்துடுச்சு பால்லையே. இப்போ வந்து தண்ணி ஏன் போடலன்னா, பாலில் சுரக்காய் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டால் கூட சுரக்காயில் தண்ணி விடும், அதுலேயே விடும். இப்போ சர்க்கரை போடுவோம், அதுலேயும் மெல்ட் ஆகும். அதனால் கரெக்டாக இருக்கும். அதனால் பாலில் தண்ணி போடுறதில்ல. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ சர்க்கரை போட்டோடனே இன்னும் கொஞ்சம் லேசாக ஆகும். பால்லையே நல்லா வெந்துச்சு பாருங்கள். இது குக்கர்லேயும் அதுலேயும் வேக வைக்கணும். பாலில் வெந்தால் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். பாலில் அந்த டேஸ்ட் அப்படியே இறங்கி சூப்பராக இருக்கும். மில்க் பேன் மாதிரி ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா. சுரக்காய் கலர்லேயே இது இருக்குல்ல, இந்த கலர், அந்த பச்சை கலர் போடுவாங்க அதில். ஆனால் நான் அது என்கிட்ட இல்லை, அதனால் இது ஒரிஜினல் கலர்லேயே இருக்குது. க்ரீன் கலர் ஃபுட் கலர் போட்டிங்கன்னா இது நல்லா கலராக இன்னும் சூப்பராக தெரியும். ஏன்னா க்ரீன் கலர் எங்ககிட்ட எல்லாருனாலும் நாங்கள் இதில் ஆட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, கலராக சூப்பராக தெரியும். டிடின் பிளான் பண்ணதா, அதனால் கலர் வாங்கலை நாங்கள். சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா வெந்த பக்கம் தான் சர்க்கரை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டோன்னா அது தனித்தனியாக நின்றுக்கும், அப்படியே வேகாதில். சர்க்கரை போட்டுட்ட அப்புறமா நம்மளோட இதுவும் ரெண்டும் வேகாது. பாலில் சர்க்கரை போடும் போது இது பார்த்து பொறுமையாக போடணும். கொஞ்சம் போடணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கிண்டணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருந்தது, கொஞ்சம் லேசாகிடுச்சு பாருங்கள், மெல்ட் ஆகிடுச்சு சர்க்கரை. சர்க்கரை எல்லாம் போட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இப்போ 2 கொதிச்சுன்னா இறக்கிட்டு நெய்யில் வந்து அந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி போட்டுடலாம். பாதமும் காஜுலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நெய் போட்டுக்கலாம். ஒரு 3 கரண்டி போட்டுக்கோங்க. இது நல்லா சூடாயிடுச்சு. பாதாம், முந்திரி லாஸ்ட்டில் போடலாம். சீக்கிரம் இதாகும், மேலே பட்டுன்னு வெடிக்கும். அது தர்பூசு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறமா அதில் போட்டுடணும். தர்பூசு விதையும் போட்டுட்டாங்க. பட்டுன்னு வெடிக்குது பாருங்கள். அந்த மூடி வச்சிடணும். பாருங்கள் இப்படி பட்டுன்னு வெடிக்குது. பார்த்துக்கோங்க, இந்த டைமில் மூஞ்சிலெல்லாம் கண்ணிலெல்லாம் பட்டுடும். சூப்பராக கரைச்சி போட்டுட்டாங்க. நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அம்மா டிஷ் அவுட் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்மெல் காய்ஸ். என்னம்மா ஸ்மெல் இருக்குது தெரியுமா? இந்த நெய்யில் அந்த தாளிச்சாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம சொரக்காய் பாயாசம் ரெடி. இப்போ இது நம்ம செஞ்சோன்னா நல்லா திக்காக இருக்குல்ல, நம்ம குடிச்சிட்டு மீஞ்சிடும். இது மீஞ்சி எடுத்து வச்சிடறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா எப்படி குடிக்கிறதுனா, கொஞ்சம் பால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. லேசாக தண்ணி போட்டு பால் நல்லா சூடு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா லேசாக இருக்கும், குடிக்க நல்லாயிருக்கும். இது சொரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஆனால் இது வெள்ளையாக இருக்குதுல்ல, நீங்கள் வந்து க்ரீன் கலர் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் என்கிட்ட கலர் இல்லை, அதனால போடல. இந்த மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ், சூப்பராக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.